தலைமை பண்பு பற்றி பேசும்போது நீங்கள் சொன்னீங்க ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு பதவியாக ஊர்ந்து ஒரு நிதானமாக முழுமையான ஆளுமையோடு வந்திருக்காங்க. அவருக்கு தலைமை பதவியை கொடுத்துருக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சு வந்தது. அவர் வந்து தகுதியானவரா வந்துருவாரா, என்ன பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கலாமா தலைமை பதவி கொடுக்கலாமாங்கிற ஒரு கடுமையான விவாதம் வந்தது. கடந்த முறையே கூட அவர் வந்து துணை முதலமைச்சராக இருந்து அவருடைய பணியை சிறப்பாக செயல்படுத்திருக்காரு. ஸோ இந்த வாய்ப்பை ஒரு அடுத்த தலைமுறை கொடுக்கும் வகையாக ஒரு கைமாற்று வகையாக ஏன் செஞ்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நான் ஒன்று சொல்கிறேங்க, தலைமை பொறுப்பை ஏற்பதற்கு எல்லாவித தகுதியும் உடையவர் தான் தளபதி ஸ்டாலின் அவர்கள். அதில் ஒன்றும் மாறுபட்ட கருத்தல்ல. ஒரு நாள் அதை ஏற்கத்தான் போகிறார். அதிலையும் எங்களுக்கு யாருக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. திமுக கழகத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைவராக வரக்கூடாது என்று சொல்லுகிற ஒரு குரல் கூட நாட்டில் கிடையாது. எங்கள் கட்சியை பொறுத்தவரையில் ஏகோபித்த ஏகமனதாக அவர் வரணும்னு தான் சொல்கிறார். ஆனால் அது கொடுக்க வேண்டியவர் அவருடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவருக்கு அவருடைய மகன் அவர் ரெண்டாவது எங்கள் தலைவருக்கு எல்லாம் தெரியும். துரைமுருகனுக்கு எவ்வளோ பாரம் தாங்குவான், அவர் எவ்வளோ தாங்குவான், இன்னும் எவ்வளோ நாளைக்கு போகணுன்றதுலாம் தெரியும். ஆகையினால அவருடைய கணக்கை போட்டுக்கிட்டு இருக்கார். அந்த கணக்கில் சரியாக வந்த உடனே அவர்கிட்ட கொடுப்பார்.